ஓம் சாந்தி 28/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது. நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தமத்திலும் உத்தம மனிதர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: வெற்றி மற்றும் தோல்வியுடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கீழான செயல் மனிதர்களை துக்கமானவர்களாக ஆக்குகிறது? பதில்: சூதாட்டம். நிறைய மனிதர்களுக்கு சூதாட்டம் ஆடுவதற்கான பழக்கம் இருக்கிறது. இது கீழான செயலாகும். ஏனென்றால் தோல்வியினால் துக்கமும் வெற்றியினால் குஷியும் ஏற்படும். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா, குழந்தைகளே, தெய்வீக கர்மங்களை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நேரம் வீணாகும்படியான அப்படிப்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. சதா எல்லையற்ற வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்யுங்கள். முரளியின் பாடல். கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்று சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே டபுள் ஓம் சாந்தி என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒன்று, சுப்ரீம் ஆத்மா சிவபாபா சொல்கிறார் ஓம் சாந்தி. இரண்டாவதாக பிரம்மா பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி. ஆகையால குழந்தைகளும் டபுள் ஓம் சாந்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம் என்கிறீர்கள். சாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இங்க ஸ்தூல தேசத்தில் நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை ஆத்மாக்கள் மறந்துவிட்டார்கள். பிறகு கடைசியில் விசாரணைக்கான அந்த நாள் வந்துவிட்டது. எந்த விசாரணை? பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள் என்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் சுகம் சாந்தியை தான் விரும்புகிறார்கள். அதாவது அரைக்கல்பமா எங்க துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்க இறைவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். கோர்ட்ல கேஸை போட்டிருந்தோம். இப்போ அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு அப்படின்றார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் விரும்புறது சுகம் சாந்தியை தான். பாபா ஏழை பங்காளன் ஆவார். இச்சமயம் பாரதம் முற்றிலும் ஏழையாக இருக்கிறது. நாம் முற்றிலும் பணக்காரர்களாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இது கூட பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும். மற்ற அனைவரும் காட்டில் இருக்கிறார்கள். அதாவது காட்டில் அந்த விலங்குகள் என்ன செய்யும்? பசிச்சா சாப்பிடும், தூங்கும், அவ்வளோதான். பெருசாக எதை பற்றியும் யோசிக்கிறதில்ல. அதுபோல் மனிதர்கள் வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நமக்கு ஏன் இந்த துக்கம், நமக்கு ஏன் இந்த அசாந்தி, இதிலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, யாரை அணுகலாம், அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதில்ல. வழி தெரியாமல் காட்டில் இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட வரிசை கிரமத்தில்தான் நிச்சயம் இருக்கிறது. இவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ, அவருடைய வழியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் படகோட்டி அல்லது தோட்டக்காரரிடம் வந்திருக்கிறீர்கள். இப்போது நாம் நேரடியாக அவருடைய அருகில் அமர்ந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போதே மறந்து விடுகிறீர்கள். பகவான் கட்டளை இடுகிறார் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? சிவபாபா பகவான் நம்மை படிக்க வைக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் அவருடைய மாணவர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். எனவே நன்றாக படிக்க வேண்டும். தெய்வீக கர்மங்கள் செய்ய வேண்டும். எந்த ஒரு கீழான செயலையும் செய்யக்கூடாது. சூதாட்டம் கூட கீழான செயலில் வருகிறது.
இதுவும் துக்கம் கொடுக்கிறது. தோல்வி அடைந்தால் துக்கம் ஏற்படும், வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி ஏற்படும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மாயாவிடம் எல்லையற்ற தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். இது எல்லையற்ற வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும். 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் தோற்பதுதான் தோல்வி. அதன் மீது வெற்றியடைய வேண்டும். நேரம் வீணாகும்படியான எந்த செயலையும் செய்யக்கூடாது. எல்லையற்ற வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். செய்விக்கக்கூடிய தந்தை சக்திசாலியாக இருக்கிறார். அவரோ சர்வ சக்திவான் ஆவார். பாபா மட்டும் சர்வசக்திவான் அல்ல, ராவணனும் கூட சர்வசக்திவான் என்பதை புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அரைக்கல்பம் ராவண ராஜ்யம், அரைக்கல்பம் ராமராஜ்யம் நடக்கிறது. கடைசியில் அந்த நாள் இன்று வந்துவிட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். அது எந்த நாள்? புருஷோத்தம சங்கம யுகம். அதை பற்றி யாருக்கும் தெரியாது. நாம் புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் உணர்கிறீர்கள். நாம் தான் உத்தமத்திலும் உத்தம மனிதர்களாக இருந்தோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்போது அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். தூய்மையாகும் வரை திரும்பி செல்ல முடியாது. தூய்மை இருந்தபோது அமைதி மற்றும் சுகம் இருந்தது. இப்போது இது சங்கம யுகம். உங்களுக்கு அழியாத ஞான ரத்னங்களின் தானம் கிடைக்கிறது. இதனால் நீங்கள் செல்வந்தர்கள் ஆகிறீர்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி நீங்கள்தான் புரிந்திருக்கிறீர்கள். இப்போது பாபா மூலமாக நாம் மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். பாடலை கேட்டீர்கள் அல்லவா? அதாவது கடைசியில் பக்தர்களின் வழக்கும் விசாரிக்கப்படுகிறது. அதாவது, ஓ பகவானே, வந்து எங்களுக்கு பக்தியின் பலனை கொடுங்கள் என்று அழைக்கிறார்கள். பக்தி பலன் கொடுப்பதில்லை, பகவான் தான் பலனை கொடுக்கிறார். பக்தர்களை தேவதையாக மாற்றுகிறார். யார் நிறைய பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். குறைந்த பக்தி என்றால் குறைந்த பலன்தான். அவர்கள் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் சிவனின் பக்தி குறைவாகத்தான் செய்திருக்கிறார்கள். இப்போது உங்களுடைய புத்தி வேலை செய்கிறது. பாபா விதவிதமான யுக்திகளை நிறைய புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தினமும் பல கோடிகளுக்கு சமமானதாகும். இவற்றினால் தன்னுடைய பையை நிரப்பிக்கொண்டு புத்தியில் தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்ரீ ஸ்ரீயின் உயர்ந்த வழிப்படி முழுமையிலும் முழுமையாக நடக்க வேண்டும். ஆத்மாவை சதோபிரதானம் ஆக்குவதற்காக, ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், அனைவருக்காகவும் சுபபாவம் மற்றும் உயர்ந்த பாவனையை தாரணை செய்யக்கூடிய அன்னப்பறவையின் புத்தியுடைய தூய்மையான அன்னப்பறவை ஆகுங்கள். அன்னப்பறவை புத்தி என்றால் சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்ததை மற்றும் சுபமானதை யோசிக்கக்கூடியவர்கள். முதலில் ஒவ்வொரு ஆத்மாவின் பாவத்தை புரிந்து கொண்டு பிறகு தாரணை செய்பவர்கள். ஒருபோதும் புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் அசுபமான
அல்லது சாதாரணமான பாவம் இருக்கக்கூடாது. சதா சுபபாவம் மற்றும் உயர்ந்த பாவனை வைக்கக்கூடியவர்கள்தான் தூய்மையான அன்னப்பறவைகள். அவர்கள் எந்த ஒரு ஆத்மாவின் நன்மையற்ற விஷயங்களை கேட்டாலும் பார்த்தாலும் கூட அதை நன்மை நிறைந்த உள்ளுணர்வின் மூலம் மாற்றிவிடுவார்கள். அவர்களுடைய பார்வை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்த சிநேகமுடையதாக இருக்கும். அதாவது இந்த வரதானத்தில் பாபா ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா புரிய வச்சிருக்கிறார். ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கிறார். அன்னப்பறவை புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அன்னப்பறவை புத்தி என்றால் சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்ததை மற்றும் சுபமானதை யோசிக்கக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்த லைன் தான் சூக்ஷ்மமான விஷயம். முதலில் ஒவ்வொரு ஆத்மாவின் பாவத்தை புரிந்து கொண்டு தாரணை செய்பவர்கள். அப்படின்னா சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் சில தவறுகள் நம்ம செய்துட்டு இருப்போம். இது தவறுன்னு தெரியாது, ப்ராக்டிக்கலில் அப்படி நடந்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒருத்தர் அதை பார்த்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க பாவம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் மீண்டும் அந்த தவறு செய்யக்கூடாது, என்னுடைய நடவடிக்கைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய செயல்கள் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் தானே அவங்க என்னை திருத்துறாங்க. அதனால அந்த பாவத்தை நீங்கள் முதல்ல தாரணை செய்யுங்க அப்படின்றார். அப்போ அவங்க மீது அசுபமான பாவனை உங்களுக்கு வராது. அவங்க கிட்டே இருந்து நீங்கள் விலக மாட்டீங்க, மனஸ்தாபம் இருக்காது, அசுபமான விஷயங்களோ சாதாரண பாவமும் இருக்காது, உயர்ந்த பாவமே இருக்கும். அதனால இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். முதல்ல அவங்களுடைய பாவத்தை தாரணை செய்யணும். அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய நன்மைக்காக அப்படின்னு உணரணும். ஸ்லோகன்: உங்கள் மூலம் அன்பு கடலாகிய தந்தை தென்படும் அளவிற்கு அப்படிப்பட்ட அன்பினால் நிரம்பிய கங்கையாக ஆகுங்கள். அவ்வியக்த சமிகை: நிறைய பக்த ஆத்மாக்கள் பிரபுவின் அன்பில் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னும் சிலர் ஜோதியில் ஐக்கியமாக விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு நொடியில் தந்தையின் அறிமுகம், தந்தையின் மகிமை மற்றும் பிராப்திகளை பற்றி சொல்லி சம்பந்தத்தின் லவ்லீன் நிலையை, அதாவது அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்ய வையுங்கள். லவ்லீன் ஆனார்கள் என்றால் சகஜமாகவே லீன் ஆகுவதனுடைய இரகசியத்தையும் புரிந்து கொள்வார்கள். அதாவது அன்பில் மூழ்கணும். அப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஐக்கியமாகிறது அப்படின்னா பகவானுக்குள்ளே ஐக்கியமாகிறதுன்னு இல்லை, பகவானுடைய அன்பில் ஐக்கியமாக முடியும் அப்படின்ற அந்த ரகசியத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம்.
சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.